ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் உங்களை ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆனால் இப்போ இந்த காட்டுக்குள்ளே பார்க்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மரமாக இல்லை, கல்லாக இருக்குது. ஆமாங்க, திருவக்கரை ஃபாசில் உட்பாக்க இந்த இடத்துல 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லாக இப்போ மாறி இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? உண்மையா இல்லை இயற்கையின் மாயாஜாலமா? வாங்க பார்க்கலாம். இந்த அற்புதமான இடம் தமிழ்நாட்டில் திருவக்கரைங்கிற ஊரில் அதாவது திண்டிவனத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துலையும் பாண்டிச்சேரி 30 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இந்த பூங்கா நேஷனல் ஃபாசில் உட் பார்க் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த டிபார்ட்மெண்ட் பராமரிச்சுட்டு வராங்க, இயற்கை வளங்களை பாதுகாக்கும் துறையில். இது ஆசியாவிலே பார்த்து மிகப்பெரிய ஃபாசில் உட் பார்க்கில் ஒன்று. முதல்ல நம்ம ஃபாசில்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இங்கே அடர்ந்த காடு இருந்திருக்கு. வருஷங்களாக அந்த மரங்கள் விழுந்தப்போ அந்த மரங்கள் மேலே மணல் கனிமங்கள்லாம் மூடப்பட்டது. ஃபுல்லாக அது மேலே மூடிடுச்சு. வருடங்கள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட இயல்பான பகுதி அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பதிலாக அது மேலே கனிமங்கள் மரத்து மேலே படிஞ்சிச்சு. ஆனால் மரத்தின் வடிவம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சு. இது போல் கனிமங்களாக மாறக்கூடிய நிகழ்வுக்கு பெட்ரிஃபிகேஷன் அறிவியல் வார்த்தையில் சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மரங்கள்லாம் உண்மையில் கல்லாகவே மாறிடுச்சு. இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா டைனோசர் காலத்தில் வாழ்ந்த ஃபாசில்ஸ் மரங்கள். இதெல்லாம் அதாவது சுமார் 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த காலத்தில் டைனோசர் பூமியை சுற்றி திரிந்த அறிவியல் கூறப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஃபாசில்கள் மூலமாக விஞ்ஞானிகள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த காலத்தோட காலநிலை எப்படி இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. எந்த வகை செடிகள் இருந்துக்கக்கூடும் இந்த காடில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இயற்கை மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறாங்க. இது ஒரு டைம் மிஷின் மாதிரி தான். அந்த டைனோசர் காலத்துலேருந்து எப்படி மாறி கொண்டதை நம்ம காட்டக்கூடியது. இப்போ நம்ம இந்த பூங்காவுக்குள்ளே பார்த்தோம்னா பெரிய பெரிய மரக்கட்டைகள், அந்த ஃபாசில்கள்லாம் இருக்கும். சில மரக்கட்டைகள்லாம் பார்த்தோன்னா 30 மீட்டர் நீளம் கொண்டதாக கூட இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட ரிங்ஸு, டெக்ஸ்சர், அதாவது வளையங்கள், உள் வளையங்களும் அமைப்பு எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியுது. பார்க்க மரம் மாதிரி இருக்கும், ஆனால் தொட்டால் கல்லாக இருக்கும். உண்மையான அறிவியல் கூற்று பார்த்திங்கன்னா இந்த உள் வளையங்களோட எண்ணிக்கையை வச்சு மரத்தோட வயதை நம்ம கணக்கிடலாம். இந்த ஊர் திருவக்கரைக்கு இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வக்கரகாளியம்மன் திருக்கோயில். அந்த கோயிலை பற்றின வீடியோ நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபாசில்ஸ்லாம் பாதுகாக்கப்பட்டவை அரசாங்கத்தால். நம்ம இங்கேருந்து ஒரு பீஸ் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. மனிதர்கள் இந்த காலத்தை விட மிகவும் பழமையான காலம்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் சுமார் பார்த்திங்கன்னா 2 to 3 லட்சம் வருடங்களாக தான் மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இது 100 மில்லியன் வருடங்கள் தாண்டி இந்த மரங்கள் வாழ்ந்துருக்குதுன்னு கணக்கிடப்படுது. இந்த திருவக்கரை ஃபாசில் உட் பார்க்குற இடம் ஒரு சுற்றுலா இடம் மட்டும் இல்லைங்க, நம்ம பூமியின் பழமையான வரலாற்றை காட்டும் ஒரு ஜன்னல் கூட சொல்லலாம். அடுத்த முறை நீங்கள் யாரெல்லாம் திண்டிவனம் டு விழுப்புரம் அல்லது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி வழியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த இடத்த தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.